நேரம் இப்போது சரியாக 10:52 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 11:52. தொடர்ந்து இணைப்பில் வந்திருக்கும் உறவு வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் செய்வா. இனிய காலை உற்சாக வணக்கம். உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே, ஓடி ஓடி காலெல்லாம் வலிக்குமே. பாருங்கள், சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். ஆமா, என்ன எப்பவுமே உற்சாகமாக எல்லோருடனே கலகலப்பாக இருப்போம். வாழுங்காலத்தை சந்தோஷமாக அமைத்துக் கொள்வோம். கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் தேவை. நல்ல செய்வா. சுருக்க செய்தியாகவே இன்றைய நேரத்தை கூட நீங்கள் ஓட்ட வேண்டிய நேரமாக இருக்கின்றது. என்ன? எல்லோருமே தங்களுடைய அப்பாக்கள் இந்த இனிதான வாழ்நாட்களை சொல்லி மகிழ்ந்தார்கள். இது கிடைக்கிறதா இன்று நாளை நாளை மறுதினமும் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரிய ஒரு விஷயம்தான். ஏனென்றால் என்ன பொறுத்தவரையில அப்படித்தான் பாருங்க. இந்த சின்ன வயசுல எங்களுக்கு அப்பா அம்மாவோட இருந்த காலங்களை மீட்டு பார்க்க அது இளங்கன்று பயம் அறியாத மாதிரி இருக்கும். என்ன? ஆனால் அந்த நாங்கள் சேர்ந்து நாங்களும் ஒரு குடும்பமாக வாழ்ற காலத்துலதான் அப்பா அம்மா இந்த இனிமே இன்னும் சுவையாக இருக்கும். இப்பொழுதெல்லாம் என் குழந்தைகளுக்கு என்னுடைய கணவருடைய இதை பற்றி அவர்கள் ஏனென்றால் அவர்கள் சின்ன பிள்ளைகள் தானே. அப்படியான இந்த சூழ்நிலையில நான் அப்பாவிட்ட இருந்து கற்றுக்கொண்ட ஒரு விடயம் சொன்னால், அப்படின்னு சொன்னால் அப்பா அந்த எங்கேயாவது அப்பாவோட நாங்கள் போனோம் என்று சொன்னால் சரிப்பா அந்த தலையாட்டியே கலைச்சு போடுவார். ஏனென்றா அவ்வளவு ஆக்களை விளத்தி கொண்டு போவோம். எல்லாரையும் ஓ அப்படி என்னன்னு சொன்னால் அவற்றை பேர சொன்னாலே எங்களுக்கு ஒரு மகிமதான். வேறுங்க புள்ளியல் இதுல இருக்கும் ஆற்ற புள்ளியல் மோனை என்று சோப்பினம் கேட்டோடனே இன்னாற்ற புள்ளியல் சொல்ற இங்க வேறுங்க மோனை என்று பஸ்ஸுக்குள்ள போக்குள்ள கூட உங்களுக்கு சீத்தருங்கள் சனங்கள். அவ்வளவுக்கு அவர் என்ன அதுல நான் அப்பாட்ட இருந்து கற்றதுன்னு சொன்னா எல்லோருமே நாங்கள் எப்பவுமே ஒரு தரத்தான் நண்பன் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. எல்லோருமே நண்பர், எல்லோருக்குமே ஒரு முகம் காட்டி வாடுவதுதான் ஒரு அப்பா விட்டு இருந்தது. ஒரே முகம் தான், உங்களுக்கு ஒரு முகம் அடுத்தவனுக்கு ஒரு முகம் என்று காட்ட மாட்டேன். அது இருந்தது. அடுத்தது இரண்டாவது இருந்தது இந்த சின்னஞ்சி எங்களுக்கு எல்லாத்தையும் படக்கி போடணும் என்று இருந்தார். அம்மா பிள்ளைகள் பாவம் அதுகளுக்கு என்னால குடுப்பிகள் இதை குடிக்க இவர் அப்படி இல்லை. எல்லாம் தானே செய்யணும், தாங்களே போகணும் வரணும் மாட்டோம். 8-9 வயதுல செய்வா உங்களை இன்னையும் அக்காவையும் பஸ்ஸில் ஏற்றி விடுவாரு. அப்ப எங்களுக்கு 2 வீடு இருந்தது. அப்ப அதனால நாங்கள் படிக்கிறது ஒரு இடத்துல 2 இன்னொரு இடத்துக்கு தோட்டம் இருக்குது, அங்கேயும் போய் வருவோம். அப்பொழுது என்ன செய்வார் என்றால் தான் டிராக்டர்ல எங்களை கூட்டிக் கொண்டு போற நாள் தகுந்த நாள்ல பஸ் கண்டக்டர்கிட்ட சொல்லி இங்க வரோம் தம்பி இந்த இடத்துல இந்த 2 புள்ளிகளையும் உரைக்கி விடணும் மட்டும். அப்பொழுது அம்மா அப்பாவோட சண்டை போடுவார். அதுகள் மாறியும் இறங்குதோட தெரியாது இப்படி செய்ய கூட சொல்லுவார். அப்படி நெடுவலும் வளர்த்து பழக்கக்கூடாது பிள்ளையோட தானே செய்யணும் எல்லாம். அப்படியான அந்த சின்ன சின்ன இதுகள் எல்லாம் அந்த பயத்தையும் விட நீங்களே செய்யணும். ஏன்னா நெடுவலுமே அப்பா இல்லாட்டிக்கு நாங்க ஒரு இடத்துக்கு போக இயலாத மாதிரி இருந்துருவோம் மாமன்னு சொல்லுவேன். தானே எல்லாத்தையும் நீங்களே செய்யுங்க. அப்படியான அந்த தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்த ஒரு தங்கை தான். எல்லா மற்றவர்களோட போன் சொல்லுவார், மோன எல்லாரையும் நாய நல்லாத்த பெரியாட்டி இருங்கோ மோன ஆரையும் தூக்கி வீசாரேங்கோ. இதுவரை தான் இப்பொழுதும் அந்த ஊர்ல இருந்துட்டு இந்த ஊர்ல பழாவுக்குள்ள கூட செய்வா அந்த மனதுக்கு எங்களை குதிக்கிறதா அப்பா அவருக்கு அந்த வார்த்தைகள் அவர் போயிட்டார். அந்த வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த எல்லா அந்நியர்களுக்கும் இந்த நல்ல நாளாக தந்தையருக்கு சிறப்பாக்கி கொள்வோம். இந்த நாளை இது ஜெர்மன் சுவிஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள்ல இன்றுதான் தந்தையர் தினம் செய்தான். ஜூன் 21 தான் ஐரோப்பிய நாடுகளில் தந்தையர் தினம். சுவிசிலும் மகள் சொன்னார் இன்றுதான் நான் நினைக்கவில்லை. ஜெர்மன்ல இன்று என்பது நன்றாகவே தெரியும் எனக்கு. சரி, பார்த்துக் கொள்வோமே. நான் காலையில் தொலைக்காட்சியிலேயும் பார்த்தேன். ப்ரோக்ராம் போய் கொண்டிருக்கக்குள்ள புலிகள் சொன்னதை கேட்டு கொண்டிருந்தேன். அப்ப என்ன தெரியல, கூட ஜெர்மன் சுவிஸ் சேர்ந்த மாதிரி தான் கூடுதலான நிகழ்வுகள் நடக்கிறது. சரி, அப்படி என்றால் இருக்கலாம். ஆனால் உலக தினமும் யூகேயிலும் ஜூன் 21 தான். யூகே ஸ்ரீலங்கா அப்படியான நாடுகளும் சொட்டு வித்தியாசப்படும். ஜெர்மன் சுவிஸ் போன்ற நாடுகள் சேமா வாரது எதுக்கும் தேடிக்கொள்வோம். சரி சரி. மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்துக் கொள்வோம் சைவா. அவர்களுக்கும் ஆதங்கமாக இருக்குதான் ஏதாவது 2 வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம். கண்டிப்பா கண்டிப்பா.
அதுதான் 2 நிமிடம் கொடுத்தேன். ஏதோ அவர்களே உணர்ந்து கொள்ளணும். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாருடைய ஆதங்கங்களையும் ஆதர்ஷங்களையும் கேட்கறதுக்கு எனக்கும் ஆசைதான், ஆவல் தான். என்ன பண்ண, நேரம் ஓடுகிறது, அதை நிறுத்த முடியும் என்றால். நேரம் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் செல்வி அக்காவுக்கு எங்கள் குடும்பம் சார்பான இனிய வாழ்த்துக்கள். என்றும் குரலிலும் செல்விதான், செயலிலும் செல்விதான். வாழ்த்துக்கள் அம்மா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் சிறப்பாக இணைந்திருந்தார். அவருக்கு மிக்க நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னும் 2 உறவுகள் இணைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் இருவரையும் நான் நிறைவான உறவுகளாக நேயர்களாக எடுத்துக்கொண்டு இனிய பக்கத்தில் இருப்பவைகளையும் வாசித்துக் கொண்டு கவிதை நேரத்துக்குள் தாவலாம் என்று நினைக்கிறேன். எனவே அந்த வகையில் முதலில் இணைப்பை பிடித்துக் கொண்டவர். வணக்கம். வணக்கம் சைபா. இனிய வணக்கம், வாங்கோ. ஆமா 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 எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தோம். எனக்கு தொலைபேசி ஒன்று ஒரு நண்பர் எடுத்து கொஞ்சம் நேரம் சென்று விட்டது. அப்படியே நின்று விட்டீங்க, ஸ்தம்பிதமாயிட்டு. ஒரு பக்கம் பாரதி பக்கத்திலே இருந்து கேட்டுக்கொண்டும் மற்றும் மறுபக்கத்துக்கு அவரை இங்க கொடுத்து கொண்டு தவிர்க்க முடியாத நண்பர். அப்போ அவரிடம் வந்து பல தகவல் எடுக்கணும் எடுத்துக்கொண்டு. ஆமாம் ஆமாம் தந்தையாரை பற்றி பேசுவது என்று சொன்னால் நிறைய பேசலாம், எல்லாரும் பேசணுமே தான் நிறைய பேசலாம். எனக்கும் எனக்கு தந்தையார் என்ற சரியான உயிர். அம்மாவோட செல்ல முடிச்சிருந்தாலும் என்ன பண்ணுறது, அப்பாவுடைய செல்ல முடியாது நான் சொல்லி சொன்னேன். அவர் அடிக்க மாட்டோம், அடிக்கிற மாதிரி விரட்டி கொள்வார். பயம், சரியான பயம் எங்களுக்கு. அப்பா ஐயாக்கு நாங்கள் அப்பிச்சி தான் கூப்பிடுவோம். ஞாபகப்படுத்திக் கொள்ளவோ ஒன்றும் இல்லையா, பிச்சைன்னு கூப்பிடுவேன். அதுல எனக்கு என்னன்னு சொன்னால் அவர் வந்து அவர் நல்ல மாமிசம் சாப்பிடுவார். ஏதாவது வித்தியாசமா தான் செய்யணும். அப்ப ஏதாவது இருந்தா நான் அவர்கிட்ட ஓடி போய் இருந்துருக்குது. அவரை சாப்பிடாம நான் தான் சாப்பிடுவேன். அப்படி சரியான செல்ல பிள்ளையா அவருக்கு நான் இருந்ததும் எனக்கு மறக்க முடியாது இருக்கிறது. மற்ற எல்லாரும் போல செல்லமா இருந்ததில்லை. அவர் கூறின ஒரு வசனம் என்னால் மறக்க முடியாது. எப்பவும் சொல்லுவார், வாய் பார்த்த குடி வாழாக்குடி என்று சொல்லுவார். வாய் பார்த்த குடி வாழாக்குடி என்று சொல்றார். யார் மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் அதை பார்த்து கொண்டு இருந்தால் நாங்கள் வாழ முடியாது. நாங்களா கஷ்டப்பட்டு நாங்கள் தான் முன்னேற வேண்டும் என்று. அது நடுவாகவே இந்த வாழ்க்கையில எனக்கும் ஒரு பொன்மொழியாக நடுவே வந்து அவரை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கும். நான் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவனை கும்பிடும் பொழுது எனது அப்பா அம்மா மாமா மூவரையும் வைத்து வணங்குவது வழக்கம். அவர்களைத்தான் கண்கண்ட தெய்வமா நினைத்து வழங்குவேன். அதனால் அவர் எப்பொழுதுமே நான் மறந்ததும் கிடையாது, ஒரு நாளுமே நினைத்துக் கொள்வேன். அவர்களுக்கு தான் முதலாவது இடம் நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், நன்றியும் சொல்லிக் கொள்வேன். அவர்கள் நாங்கள் இந்த எல்லைக்கு வந்ததுக்கு அவர் உண்மையிலேயே எனது தந்தையாரும் சரியான ஒரு பிரசித்தி பெற்றவர். எங்கள் ஊரிலே அவருடைய பேரை சொன்னால்தான் எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு நல்ல இருந்தவர். முதலாக எங்கள் ஊரில் ஒரு கல்வீட்டை கட்டின பெருமையும் அவரை இருக்கிறார். அப்படி அந்த பேரு அடமொழியா வச்சு ஒரு கல்வெட்டு ஓட்டு வீட்டுக்கார அந்த மாதிரி பேரு அந்த திரும்ப அப்பதான ஓட்டு விடுந்தாலும் தெரிச்சு இல்லையா, அதுக்கப்புறம் மெத்த வீடுன்னு வந்தது இல்லையா. அப்படியான திறமைக்குரியவராக வாழ்ந்தோம். வெளியே எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு எல்லாவற்றையுமே சிறந்து விட்டு சென்று விட்டார். அதனால் நாங்கள் சந்தோஷமா வாழ்ந்தோம். நல்லது. ஆனா இன்று பார்க்கும் பொழுது லண்டன்ல ஒரு அசம்பாவிதமான ஒரு நிகழ்வு ஒன்றை நான் இணையத்தில் பார்க்கும் பொழுது அதையும் பார்க்கும்போது தந்தையாராகி அவர் தான் ஒரு 4 பேர் இறந்துக்காரு குடும்பத்தையே. ஒரு குடும்பத்தில் இறந்த செய்தி ஒன்று நானும் பார்த்தேன். ஆமாம், அதுவும் அந்த தந்தையரை பார்க்கும் பொழுது அங்கும் அந்த தந்தையருடைய நிலைமை பிரதாபத்துக்குரிய வந்து அவர் மோசமான ஈடுபட்டிருப்பார் போல் தெரிகிறது. என்ன திட்டவட்டமான மெசேஜ் தெரியவில்லை, யாருடைய பக்கம் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. அதையும் பார்த்து கவலையா இருந்தது. அழகான இளம் பெண் பிள்ளைகள் 2 பேர், தாய் தகப்பன் 4 பேர் பிறப்பு என்பது உண்மையிலேயே சிறிய கவலையா இருந்தது இல்லையா. ஆமாம், உண்மைதான். நான் முழுமையாக வாசிக்கவில்லை, படத்தை மட்டும்தான் பார்த்தேன். நான் முழுமையாக வாசித்தேன். தகவல் போலவிலே எந்தவித அதிகாரங்களும் இல்லாமல் வந்திருக்கிறார்கள். தந்தையார் மட்டும் தூக்கப்பட்டு சென்றிருக்கிறார். ஆமா, உண்மையிலேயே பெரிய பிரதாபத்துக்குரிய விடயமா இருக்கிறது. ஆமா, இப்படியா நிலைமை மற்றொரு இலக்கம் பெறாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு கொஞ்சம் குடும்பங்கள் சந்தோஷமா வாழ வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம். அவருடைய நிகழ்வுகள் எங்களுக்கு ஒரு பாடம். அதனால் இந்த நிகழ்வை ஆராய்ந்து எல்லோருமே அதில் எடுத்துக்கொள்ள வேண்டியதை குடும்பங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமா, நான் சொல்லுவேன், இந்த யாருக்கும் சுகங்கள் இல்லை எனக்கு ஒரு வருத்தம் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டியதான். மற்றவருக்கு அது வருத்தம் பெறாமல் அது வந்தால் எப்படி அதற்கு தப்பும் போன்ற ஒரு பாடங்கள் எங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையிலேயே நாங்கள் சந்திப்பவற்றை நாங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளணும். நல்லது. மற்றவருடைய கதைகளை உங்களுக்கு நேரம் வந்துட்டு செய்வான். அடுத்த கிழமை உங்களை சந்திக்கிறேன். பெரும்பொழுது வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி.
தாமோ தில்லைநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் கூட தந்தையின் பக்கமாக தட்டி கொடுப்பும் பக்கமாக இணைந்திருந்தார். மிக்க நன்றி. ஆம், 2 உறவுகள் என் தந்தை பற்றியும் கேட்டிருந்தார்கள். கோசல்யா அவர்கள் மற்றும் வஜிதா முகமது அவர்கள். என்ன சொல்வது, அன்பு, பாசம், இரக்கம், கனிவு, காருண்யம், இது எல்லாவற்றிலும் ஒரு மொத்த வடிவம் என்று சொல்வேன். எனக்கு ஒவ்வொருவருக்கும் அவரவர் தந்தை தான் உலகத்திலே பெஸ்ட் அப்பாவாக இருக்க முடியும். எனக்கும் என் தந்தை உண்மையிலே ஒரு நிறைவான ஒரு தந்தை, பெஸ்ட் அப்பா என்று தான் நான் சொல்லுவேன். நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் நினைக்கும் போதே அது கிடைத்துவிடும். அந்த ஒரு அமைப்புல தான் நான் வளர்ந்திருக்கிறேன். அப்படித்தான் என்னை வளர்த்தார்கள். தவிர மிகவும் அந்த கொடுக்குறதுல அவருக்கு நிறைய ஆர்வம், எல்லாவற்றையும் கொடுத்துவிடும் ஒரு தன்மை அவரிடம் இருக்கிறது. இசையில் மிகுந்த ஆர்வம் இருப்பவர், ஆசிரியராக இருந்தவர். எனவே அது தவிர எனக்கு பிடிக்காத பக்கங்களும் இருக்கிறது. சில விஷயங்களில் பிடிவாதம் என்பது தான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று இருக்கின்ற சில கொள்கைகள் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏற்றுக்கொள்வதற்கு. இருந்தாலும் கூட எனக்கு அவர் தந்தை மிகச்சிறந்த தந்தை என்று தான் நான் சொல்வேன். இவ்வளவுதான் எனக்கு இப்போதைக்கு சொல்ல முடியும். என்னுடைய நேரமும் ஓடிக்கொண்டிருப்பதால் பிறகு ஒரு நேரத்தில் கதைப்போம். மிக்க நன்றி உறவுகளே. எல்லாரும் இணைந்து நேரலையில் இணைந்து கதைத்து தந்தை பற்றிய மகிழ்வுகளை, எண்ணங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இனி நான் உறவுகளை இணைப்பதை தவிர்த்து கொண்டு இருப்பதை நான் வாசிக்கிறேன். இணைய பக்கத்தில் நகுலா சிவநாதன் அவர்கள் அந்த காணொளி பக்கமாக வரைந்த கவி, கொடிய வெயிலில் கொப்பளித்த கால்கள், கொள்ளை சுகம் காண இறங்கிய இதயம், அள்ளியெடுத்து வந்த அழகான செருப்பு, ஆஹா உயர்ந்த உள்ளம் உதவியது முதியவருக்கு. கொடிய வெயிலில் கொப்பளித்த கால்கள், கொள்ளை சுகம் காண இறங்கிய இதயம், அள்ளியெடுத்து வந்த அழகான செருப்பு, ஆஹா உயர்ந்த உள்ளம் உதவியது முதியவருக்கு என்கின்றார் நகுலா சிவநாதன் அவர்கள். தொடர்ந்து வசந்தா ஜெகதீசன் அவர்கள், உருகும் உள்ளம் பிள்ளைக்கு வேகும் வெயில் கொடுமையினை உணர்ந்து கொண்ட பிஞ்சு மனம், உதவி நின்ற ஒரு வினாடி உள்ளம் கசிந்து வாழ்த்தியது. உண்மைதான். அந்த காணொலியை பார்த்தால் தெரியும் அந்த பிள்ளையின் மீது எவ்வளவு பாசம் வருகிறது என்பதை வசந்தா ஜெகதீசன் அவர்கள் இணைத்திருக்கும் வரிகள் எங்களுக்கு காட்டுகிறது. தொடர்ந்து செல்வி நித்யானந்தன் அவர்கள், பணத்தின் சொகுசு பந்தா காரில், பாசத்தின் நெருடல் ஏக்கமாய் வெளியில், வெயிலின் கொடுமை செருப்பாய் போத்தல், நிழலாய் ஓடி நெஞ்சினிலே தாங்கள் என்று மிகச் சிறப்பாக அவரும் கூட அந்த வரிகளை இணைத்திருக்கின்றார். தொடர்ந்து வஜிதா முகமது அவர்கள், மனிதம் மலர்ந்தது, மாற்று வழி தெரிந்தது, பிஞ்சியின் செய்கை பிரியத்தை வளர்த்தது என்று வஜிதா முகமது அவர்கள். தொடர்ந்து அவரே சொல்கின்றார், வசதியின் பெருமை வறுமையை அகற்றணும், வழிப்போக்கரையும் உறவாய் நினைக்கணும், பிஞ்சிடமிருந்து பெற்றவர் கற்கணும், காரில் போவது பெருமை அல்ல, காலில் போட கொடுத்ததே கடமை என்று வஜிதா முகமது அவர்கள். தொடர்ந்து வாழ்த்துகள் இருக்கின்றது, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று நேரலையில் சொல்லாதவர்களின் வாழ்த்துக்களை மட்டும் நான் இணைத்துக் கொள்கின்றேன். வசந்தா ஜெகதீசன் அவர்கள், பிறந்த நாளின் உவகை அகவை நாளின் மகிழ்வை அடிதிரண்டு கொண்டாடி மகிழ்ந்திட அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், பல கோடி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்கின்றார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். தொடர்ந்து காற்றுவெளி பக்கமான ஒரு சிந்தனை இருக்கிறது. அதை அதிபர் பார்ப்பார் என்று நினைக்கிறேன். அதிபர் நடாமோகன் அவர்கள், நினைப்பதை அப்படியே பேசிவிடும் வனப்பு இவருக்கு உரிய சிறப்பு, தொடரட்டும் இதுவழி அனுபவ பகிர்வு, தேடல் கொண்ட பல்கோண ஆர்வம், ஆற்றல்களின் வெளிப்பாடு, பாமுக தளத்தில் நித்தம் காணும் சாட்சி, தொடரனும் உயரனும் காலம் உள்ளளவும், சந்தோஷமாய் எப்பவும் பாலனும் எங்கள் வாழ்த்துக்கள், அன்புடன் நடாமோகன் குடும்பம் என்று அவர் பதித்திருக்கின்றார். தொடர்ந்து நகுலா சிவநாதன் அவர்கள் ஏற்கனவே வாழ்த்து சொல்லிவிட்டார். ருத்ரேஸ்வரன் அவர்கள், இது கட்டாய உயர்வு, மனம் மகிழ வரவேற்று மகிழ்ச்சியுடன் குடும்பத்துடன் சிறப்பாக வாழ எமது குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்கின்றார் ருத்ரேஸ்வரன் அவர்கள். இரா பாலசுப்ரமணியன் அவர்கள், சோதரி செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு என் இதயம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்து, வாழ்க வளமுடன் என்கின்றார். தொடர்ந்து சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள், மிக்க மிக்க சிறப்பான சொல்கோப்புடன் இறைவனை நன்றியோடு தொகுத்த வரிகள் அத்தனையும் பிரெண்டாவின் குரலின் இங்கிதம் சுரந்த பாடலுடன் இன்றைய விடியலை அழகுபடுத்தியும் மகிழ்ச்சியையும் தந்துள்ளது, வாழ்த்துவோம் பிரெண்டா, மகிழ்கிறோம். தொடர்ந்து ஜெயம் தங்கராஜா அவர்கள், சிறுவர் இளையவர்களின் படைப்புகள், ஆக்கங்கள், உழைப்புகள் அனைத்துடனும் உடனுக்குடன் ஒன்றித்து மகிழ்வுற்று வெளிப்படுத்தும் தங்கள் ஊக்குவிப்பும் பாங்குக்கும் வாழ்த்துக்கள் என்று சர்வேஸ்வரி அவர்களின் பக்கமாக தன்னுடைய எண்ணத்தை சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்து இரா பாலசுப்ரமணியன் அவர்கள்,
அந்த காணொளிக்கான தன்னுடைய எண்ணத்தை விரித்திருக்கின்றார். இயலா மனிதனின் முயல்வதை ரசிப்பதா, இறங்கிய சிறுவனின் உணர்வினை ரசிப்பதா, சிறுவனை அணைத்த தந்தையை ரசிப்பதா, மனிதம் உயிருடன் வாழும் மண்ணை ரசிப்பதா என்று அழகான கவி சொல்லியிருக்கின்றார் இரா பாலசுப்ரமணியன் அவர்கள். தொடர்ந்து வேதிகா ஜெகதீசன் அவர்கள் வாழ்த்தை இணைத்திருக்கின்றார். ஜெயமலர் ஜெயம் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடி மகிழும் செல்வி நித்யானந்தன் அவர்கள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வாழ்த்துகிறோம், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று ஜெயமலர் ஜெயம் அவர்கள் வாழ்த்தை இணைத்திருக்கின்றார். தொடர்ந்து சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள் இறையாசி நிறைந்த புதிய அகவையின் மலர்வினில் மகிழ்ந்திருக்கும் செல்வி அவர்களை பாமுகத்தின் நேயர்களாக நாமும் மகிழ்வோடு வாழ்த்து மகிழ்கின்றோம். சுகனங்களாக மகிழ்வாக உற்சாகமாக உங்களின் ஆற்றல்கள் பல பக்கமாக விரியட்டும், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் செல்வி என்கின்றார் சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள். தொடர்ந்து அவரே சொல்கிறார், ஷைஃபாவின் தொகுப்பில் இணையும் ஒவ்வொரு படைப்புகளும் மகிழ்வோடு நகரட்டும், வாழ்த்துக்கள் ஷைஃபா என்கின்றார். தொடர்ந்து பொன் தர்மராஜா அவர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கும் செல்வி அவர்களுக்கும் இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்கின்றார். ஜெயம் தங்கராஜா அவர்கள் ஆனந்தம் அணைத்துக் கொள்ள, ஆரோக்கியம் அருகிருக்க, வாழ்க்கை குதூகலிக்க வாழ்த்துகின்றேன் நிறை மனதாக என்கின்றார். தொடர்ந்து கல்யாணி கமலநாதன் பாடலுடன் இணைந்த பிரெண்டாவுக்கு வாழ்த்துக்கள், வரி கொடுத்த ஜெயமாமாவுக்கும் வாழ்த்துக்கள், சிறப்பாக இருந்தது என்கின்றார். தொடர்ந்து வஜிதா முகமது அவர்கள் அதனை வாசித்து விடுகிறேன். அன்பின் தோழிக்கு நலம் வாழ எம் வாழ்த்துக்கள், இன்று தங்களின் சிறப்பான தினம், பழைய பசுமையான ஞாபகங்கள் எனக்குள் துளிர்விடும், 18 வருடங்களுக்கு மேலான நட்பு எப்படி விட்டு கொடுத்து உண்மையின் எந்த அன்பின் பிணைப்பு குடும்பமாய் தொடரணும், திறமைகளும் ஞாபக சக்தியும் நேர்மையும் உங்களிடம் கண்டு கொண்டேன், உடன்பிறப்பில் சகோதரியாய், கஷ்டத்தின் போது நண்பியாய், உங்களைப் போல் என்னையும் பல விடயத்தில் என்னையும் இழுத்து ஊக்குவிக்கும் பாங்கு எல்லாமே இந்த நட்புக்குள் தரிசனம், நிறைவான குடும்ப வாழ்த்துக்கள், என் குடும்பம் சார்பான வாழ்த்துக்கள் என்கின்றார். தொடர்ந்து ஜர்ஜினி அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், கேள்விக்கணை தொகுப்பாளர் செல்வி அவர்களுக்கு உற்சாக இணைவு, உறவாக இணைப்பு, உயர்வாக வாழ உறவாக நானும் வாழ்த்துகிறேன், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்கின்றார். தொடர்ந்து வதனி அவர்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் செல்வியக்கா, அனைத்து செல்வங்களும் நிறைந்து நித்யானந்தன் அவர்களுடன் வாழ வாழ்த்துகிறேன் என்கின்றார். அழகான வீடியோ இணைத்த நித்யானந்த அண்ணா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்கின்றார். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் செல்வியால் வந்த திருமதிக்கு அன்பு நிறைந்த பிறந்த தின வாழ்த்துக்கள், என்றென்னும் சுகநலத்துடன் வாழ வாழ்த்துகிறேன் என்கின்றார். தொடர்ந்து வெயில் சூட்டால் கொப்பளிக்கும் கால்களோடு நடப்போரை பார்த்து செல்வோர் பலர் இலகிய, பிஞ்சு மனமும் இலகியதே, இதை பார்த்து செல்லும் பெரியவர்களுக்கோ செருப்படி என்று ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். தொடர்ந்து சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள் கருணையின் சிருஷ்டிப்பில் ஒரு சின்ன மனிதன் யாசிக்கும் பாதங்கள் சொல்லிய நன்றியினை அள்ளி சென்றுள்ள உவகையில் கண்ணும் நீரை சொட்டியதே என்கின்றார் சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள். தொடர்ந்து ராதிகா சபேஷன் அவர்கள் கம்பீர குரலோடு கேள்வி கணைகளை எடுத்து வந்து சிரித்த முகத்துடனும் நகைச்சுவை பேச்சுடனும் வழங்கும் தொகுப்பாளருக்கு எமது குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் என்கின்றார். தொடர்ந்து ஜெயம் தங்கராஜா அவர்கள் காணொளி காட்சி கண்ணீரை வரவழைத்தது, பேசாமலே காட்சிகளால் சொல்ல வந்ததை அதன் இயக்குனரும் நடிகர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மனிதர்கள் யாவரிடமும் இரக்கம் இருக்கின்றது, ஏனெனில் அவன் கடவுள் சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றான். இரக்கத்தை எப்படி காட்டுவது என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்துவிட்டால் அவன் மனம் உருகுவதை யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து அவரே சொல்கின்றார், இன்றைய நாளில் குட்டிகளின் எட்டிய உழைப்புக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது வரிகளை வாழ்வாக்கி காற்றலைக்குள் உழவிட்டு உயிர் வாழ வைத்த பிரெண்டாவுக்கும் தனது வித்தியாசமான இசை கொண்டு எனது வரிகளை உற்சாகப்படுத்திய வசந்த் தம்பிக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் இன்றைய நாளை குதூகலப்படுத்திக் கொண்டிருக்கும் அறிவிப்பாளருக்கும் அவர் தேடல்களுக்கும் வாழ்த்துக்கள் என்கின்றார். தொடர்ந்தும் வஜிதா முகமது அவர்கள் அறிந்தும் அறியாதவை சிறப்பு, சகோதரி ஷைஃபா கைதட்டும் தேடல், நோயை தீர்க்கும் நிவாரணி சூப்பர், வாசிப்பு அரும்புகள் சிறப்பாய் அமைந்துள்ளது, வாசிப்பு அரும்பு தந்தவர்களும் வாழ்த்துக்கள், பாடல் தந்த பிரெண்டா வசந்த், வரி கொடுத்த ஜெயத்துக்கும் வாழ்த்துக்கள் என்கின்றார். வேறு யாராவது எழுதிக்க கௌரி தவக்குமார் அவர்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் செல்வியக்கா, உற்சாக புன்னையுடன் செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்துகிறோம் என்று கௌரி தவக்குமார் அவர்கள். தொடர்ந்து செல்வி நித்யானந்தன் அவர்கள் வானலையில் வாழ்த்துக்குரிய கலைவாணி ஆசிரியர் சிவதர்ஷினி, புஷ்பவதி சிவநாதன் மற்றும் பெயர் குறிப்பிடாமல் தவறப்பட்டால் மன்னிப்புடன் அனைவருக்கு நன்றிகள் என்கின்றார். தொடர்ந்து கௌரி தவக்குமார் அவர்கள் அனைத்து தந்தையருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள், வாசிப்பு அரும்பு இணைந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள், கைதட்டு ஆரோக்கியம் அறிய தந்த சைஃபா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், இன்றைய தொகுப்புடன் சிறப்பிக்கும் சைஃபாவுக்கும் வாழ்த்துக்கள் என்கின்றார். இது இன்றைய நாளின் இணைய பக்கத்திலான பின்னூட்டங்களாக இருக்க, நேற்றைய நாளுக்கான பதில்களை மட்டும் நான் தந்து கொண்டு நகர்ந்து கொள்கின்றேன்.
கவிப்புதிர் என்ன சொல்ல வருகிறது என்பதை நான் எடுத்து பார்த்தால், கிண்ணி பெட்டியில் ஒரு தண்ணிப்பாம்பு வளவள என்பதும் உண்டு, வம்புக்கு போவதும் உண்டு, ஆனால் வாசல் தாண்டி வெளியே வழி தவறி மட்டும் போகாது என்று நாக்கு என்று அந்த பதிலை சொல்லி முதலாவது பரிசை தட்டி கொண்டவர் கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள். அந்த கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம், அந்த குறியீட்டு பழமொழிக்கான பதிலை யார் முதலில் சொன்னவர் என்று அதனை நான் தேடி பார்க்க வேண்டும். யார் முதலில் சொல்லி அதனை அதுக்கான பதிலை கண்டுபிடித்தவர்? ஜெயம் தங்கராஜா அவர்கள். பாம்பின் கால் பாம்பறியும் என்பதுதான் அதுக்கான சரியான பழமொழி. எனவே அதையும் கண்டுபிடித்திருந்தார்கள். வரி வரி இரு பொருள் தரும் அந்த கவிகளை நான் அடுத்த வாரத்தில் இணைத்து நான் வாசிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு, சிறப்பாக மிக சுறுசுறுப்பாக கவிதை நேரமும் கொஞ்சம் பின்னால் போய்விட்டது. அதுக்கு காரணம் தொகுப்பாளர் அவர் நேரம் 12:15 தான் இணைந்து கொள்ள முடியுமானதாக சொல்லியிருந்தார். எனவே தான் நான் இவ்வளவும் விட்டு கொடுத்து வந்திருந்தேன். இப்போது நேரம் சரியாக 11:12. இந்த நேரத்தில் நான் அடுத்து கவிதை நேரத்தை தொடங்குகிறேன். அவர் வரும்போது தொடர்ந்து இணைந்து கொள்வார் என்று சொல்லிக்கொண்டு, மிகச் சிறப்பு, எல்லாருக்குமே நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வர முன் ஒரு உறவு இணைகிறார். வணக்கம். இனிய மதிய வணக்கம் சைவா. இனிய மதிய வணக்கம், வாருங்கள். ஆமா, நான் இப்போதான் வந்தேன். நேற்று மறு ஒளிபரப்புகள் கேட்டேன். இன்று செல்வி நித்யானந்தன் பர்த்டேயா? ஓம் 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 ஓம். அதற்கும் சிறப்பான இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சரி, உங்கள் நிகழ்ச்சி தொகுப்புக்கு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நேற்றான் இலக்கிய நேரம் அசத்தி விட்டா கௌசல்யா சொர்ணலிங்கம். அப்படி அந்த படம், அப்படி அந்த சிறப்படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு அவன் எழுத்துகள். ஆமா, சிறப்பாக இருந்தேன். நான் படத்தை பார்த்த உடனே சைவாவாவத்தான் இருக்கணும்னு நினைச்சேன். கடைசியா நீங்களே சைவா கவிதை நேரமாக நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். சைவா, உங்கள் நிகழ்ச்சி தொகுப்புக்கு நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, அனைத்து உறவுகளுக்கு நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு உரைபெறுகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அப்படி என்றால் மனோகரி சுப்பிரமணியம் அவர்களை நிறைவான உறவாக இணைத்துக் கொண்டு இந்த நேரத்தை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.